நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். தலைப்பு குரங்கும் முதலைவும். ஒரு காலத்தில் ஒரு புத்திசாலி குரங்கு ஆற்றின் அருகில் இருந்த நாவல் மரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த மரம் இனிப்பான பழங்களால் நிரம்பி இருந்தது. குரங்கு தினமும் மகிழ்ச்சியாக அந்த பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்தது. ஒரு நாள் ஒரு முதலை ஆற்றங்கரைக்கு வந்தது. குரங்கு அதை பார்த்து சில இனிய பழங்களை கொடுத்தது. முதலை அவற்றை சாப்பிட்டு மிகவும் விரும்பியது. விரைவில் அவர்கள் நல்ல நண்பர்களாக ஆனார்கள். தினமும் குரங்கு பழங்களை கொடுத்தது. முதலை வந்து அதுடன் பேசிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் முதலை சில பழங்களை தனது மனைவிக்காக வீட்டிற்கு கொண்டு சென்றது. அவள் அவற்றை சாப்பிட்டு, இந்த பழங்கள் இவ்வளவு இனிப்பாக இருக்கின்றன என்றால் அந்த குரங்கின் இதயம் இன்னும் இனிப்பாக இருக்கும், அதை நான் சாப்பிட வேண்டும் என்றாள். முதலை அதிர்ச்சி அடைந்து, அவன் என் நண்பன், நான் அவனை காயப்படுத்த முடியாது என்றது. ஆனால் அவள் பிடிவாதமாக கோபப்பட்டாள். இறுதில் முதலை மனவருத்தத்துடன் சம்மதித்தது. அடுத்த நாள் முதலை குரங்கிடம் வந்து, நண்பா, என் மனைவி உன்னை விருந்துக்கு அழைக்கிறாள், என்னுடன் வா என்றது. குரங்கு மகிழ்ச்சியுடன் சம்மதித்து முதலை முதுகில் ஏறி ஆற்றை கடக்கத் தொடங்கியது. ஆற்றின் நடுவில் சென்றபோது முதலைக்கு மனக்கவலை ஏற்பட்டது. அது உண்மையை சொன்னது. நண்பா, என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள். குரங்கு அதிர்ச்சி அடைந்தது. ஆனால் அது அமைதியாக இருந்தது. அது உடனே சொன்னது, ஐயோ, என் இதயத்தை நாரத்தில் விட்டுவிட்டேன். நான் எப்போதும் அதை அங்கே பாதுகாப்பாக வைத்திருப்பேன். திரும்பி போய் அதை எடுத்துக்கொள்வோம். முட்டாள் முதலை அதை நம்பி திரும்பி வந்தது. மரத்தை அடைந்தவுடன் குரங்கு உடனே மேலே ஏறி பாதுகாப்பாக அமர்ந்தது. அது சொன்னது, நீ உண்மையான நண்பன் அல்ல. யாரும் தங்களுடைய இதயத்தை வெளியே எடுத்து வைக்க முடியாது. முதலை வெட்கப்பட்டு தனது தவறை உணர்ந்தது. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்: அறிவும் சாமர்த்தியமும் ஆபத்திலிருந்து காப்பாற்றும். நன்றி.